காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஏதாவது ஒரு கலவரம் ஏற்படும் போது காலில் அடிப்பாங்க, இடுப்பு கீழே சுடுவாங்க. இதுதான் இவங்க வழக்கமாக சொல்கிறது, இதுதான் எடுத்திருப்பாங்க. ஆனால் வீரப்பன் அல்லது வீரப்பன் குழுவில் இருந்தவங்க, காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மனிதனை விடவும் பல மடங்கு வேகமாக ஓடக்கூடிய மானையும் சிறுத்தையையும் யானையையும் காட்டெருமையும் சுடுறவங்க. கர்நாடகா அதிரடிப்படை போலீஸார் கூட என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, மின்னியம் காட்டுப்பகுதியில் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவை கொல்றதுக்காக ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. அந்த தாக்குதலுக்கு வீரப்பன் குழு பதுங்கு குழி வெட்டி வச்சுருப்பாங்க. எப்படி இது இராணுவ நுட்பத்தை வீரப்பனுக்கு தெரிஞ்சது? அப்போ யாரோ எக்ஸ் சர்வீஸ்மேன் இராணுவ வீரர்கள் உள்ளே இருந்திருக்காங்க. தமிழ்நாடு அதிரடிப்படையில் இருந்த பாண்டிக்கண்ணன் அப்படிங்கிற நபர். இந்த நபர் தான் அந்த வெடிகுண்டை செயல்படுத்துவதும் செயலிழக்க வைப்பதற்குமான ஒரு பயிற்சியை கொடுக்க போகிறார். அக்டோபர் 17 இரவு அந்த பயிற்சி கொடுக்கறதாக இவர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் வீரப்பன் ஒரு வினாடி ஏமாறுறார். இப்போ இதெல்லாம் ஆன் கண்டிஷன் இருக்குது, இது எப்படி ஆஃப் கண்டிஷன் கொண்டு வர்றது? அதுக்கான அந்த லிவரை கையில் அழுத்தி பிடிச்சி இந்த பின்னை வெளியில் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ காட்டுறாரு. அதை வீரப்பன் செய்கிறார். ஊழான் தேவி மாதிரி எதிர்காலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வரலாம். இன்னும் சொல்ல போனோம்னா அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய அளவு கூட ஒரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை அப்போ இருந்த முதல்வர் விரும்பலை, முடிச்சிருங்க அப்படின்றாங்க. ஒரு ஓப்பன் கமாண்டா சார், இது ஓப்பன் ஆர்டர் ஆகிட்டு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. பட் அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா இருக்குல்ல. சுட்டதுனால தான் இறந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, மோர்ல விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுது. இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இந்திய சமூகம் அல்லது உலக சமூகம் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே கடவுளுக்கு நிகராக அல்லது கடவுளுக்கு அதிகமாக நம்பக்கூடியவங்க மருத்துவர்கள். மருத்துவர்கள் அளவுக்கு அதிகமான மரியாதையும் பயமும் பக்தியும் பற்றும் மக்கள் மேலே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் காவல்துறையினரும் இன்றைக்கி வரைக்கும் மருத்துவத்துறையினரும் பெரிய அளவில் பொய்யெல்லாம் பேசலை. அது வீரப்பன் ஆப்ரேஷனில் கூட டாக்டர் வள்ளிநாயகம் பொய்யா எழுதி கொடுத்தார் அப்படிவாங்க. அதெல்லாம் கிடையாது, உள்ளபடி தான் எழுதியிருக்காங்க. வீரப்பனுடைய உயிரிழப்பு அந்த நெத்தியில் இருக்கிற காயத்தின் மூலமாக ஏற்பட்டதுங்கிறது 100% உண்மை. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒருவேளை அதில் மோரில் விஷம் கலந்து குடித்தாங்க, சயனைடு கொடுத்தாங்க, பாய்சன் கொடுத்தாங்க, தூக்க மாத்திரை கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம், ஆமாம், அதெல்லாம் வெறியில் பிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே பின்னால் அமைக்கப்பட்ட ஒரு குழு உண்மை அறிவுங்களு பேரில் ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி விட்டாங்க. அதுதான் காரணமாக தவிர அதில் உண்மை இல்லை. அப்படி இவங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் வீரப்பன் அவர்களுடைய உடல் புதைக்கப்பட்டு அந்த எலும்புக்கு உடலாக இருக்குது, அதை எடுத்து கூட ஆய்வு பண்ணலாம். ஆய்வு பண்ணாலும் நாங்கள் எல்லாம் ஒன்றும் இருக்காது, அதில் சாப்பாட்லேயோ அல்லது விஷம் கலந்ததோ இருக்காது. உயிரிழப்பு துப்பாக்கியின் மூலமாக தான் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர் சுயநினைவோடு இருக்கும்போது துப்பாக்கியில் சுடப்பட்டாரா, கையில் துப்பாக்கி வச்சுட்டு போலீஸ் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டாரா, அல்லது நினைவிழந்த நிலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டாரா, கை காலில் கட்டி போட்ட நிலையில் சுடப்பட்டாரா அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வராது. ஓகே, இதுதான் இருக்கிற முரண்பாடு. அவர் துப்பாக்கி குண்டின் மூலமாக தான் இருந்திருக்காரு, மீதி 3 பேரும் துப்பாக்கி குண்டின் மூலமாக தான் இருந்திருக்காங்க. நான் என்னுடைய நூல் ஆய்வுக்காக நான் களத்தில் இறங்கி விசாரித்த அந்த தரவுகளின் அடிப்படையில் அக்டோபர் 18 இரவு அவங்க சுட்டுக் கொல்லப்படுறாங்க. 17 இரவு இந்த அமைப்பு, ஒரு நக்சல் மூமெண்ட், தமிழ்நாட்டில் தளம் அமைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிற வட இந்தியாவை சேர்ந்த ஒரு நக்சல் அமைப்பு அல்லது மாவோயிஸ்ட் அமைப்பு. இந்த அமைப்பை சேர்ந்தவங்க வீரப்பனோடு இணையறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க வீரப்பனோடு இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆளுங்க ஒரு 20 பேர் வீரப்பன் குழுவோடு சேர்ந்துருவாங்க. தேவையான ஆயுதங்களும் வந்துடும். அதுக்கு பிறகு வீரப்பன் இன்னும் தன்னுடைய பலத்தை பெருக்கலாம். அவர் என்னென்னலாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்யலாங்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கும்போதே வீரப்பனுக்கு நம்பிக்கை வர மாதிரி 2 AK-47 துப்பாக்கி கொடுக்குறாங்க. ஏன்னா கடைசி கட்ட வரைக்குமே வீரப்பன்கிட்ட AK-47 துப்பாக்கி இல்லை. ஆனால் அவர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு இப்போ கோவை போலீஸ் மியூசியத்தில் பார்த்திங்கன்னா 2 AK-47 துப்பாக்கி இருக்கும். அது போலீஸ் தான் உள்ளே கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த நக்சல் அமைப்பை சேர்ந்த தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரை இவங்க தூக்கி உளவாளியாக மாற்றிடுறாங்க. அவர் மூலமாக தான் துப்பாக்கி போகுது. அதுக்கு அடுத்தபடியாக வீரப்பன் குழுவினுடைய பயன்பாட்டுக்கும் இந்த அமைப்பை சேர்ந்தவங்களுடைய பயன்பாட்டுக்கும் கையெறி குண்டுகள் நிறைய தேவைப்படுது, அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சில குண்டுகளையும் கொடுத்துட்றாங்க. அந்த குண்டுகளை எந்த நேரத்திலும் ஆன் கண்டிஷனில் வச்சுருக்கிற சிரமம். கையெறி குண்டுகளை துப்பாக்கி மாதிரி
அதுக்கு 2-3 லாக் சிஸ்டமெல்லாம் இருக்கும். அது எடுத்து விட்டு தான் அதை ஃபயர் பண்ண முடியும். ஆனால் கையெறி குண்டுகளுக்கு ஒரே ஒரு பின் தான். அந்த பின் ரிமூவ் ஆகிட்டுன்னா அது வெடிச்சிடும். அது காட்டுக்குள்ளே சாதாரணமாக நடந்து போகும்போது முள்ளோ அல்லது கொக்கியோ பிச்சு பட்டு கூட அந்த லிவர் ரிலீஸ் ஆகிடலாம். அல்லது இவங்க போகும்போது வலிக்கு விழுந்தாங்க அப்படிங்கிற பட்டத்தோடு அந்த குண்டினுடைய ரிலீஸ் ஆகிடலாம். அது பெரிய ஆபத்து. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற குண்டுகளை நீங்களே செயலிழக்க வைக்கவும், நீங்களே செயல்படுத்த கூடிய வகையிலான அந்த நுட்பங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம், ஒரு நபர், அந்த பயிற்சி பெற்ற ஒரு நபர் அங்கே வரதா சொல்லி வர்றாரு. அந்த நபர் தான் தமிழ்நாடு அதிரடிப்படையில் இருந்த பாண்டிக்கண்ணன் அப்படிங்கிற நபர். இந்த நபர் தான் அந்த வெடிகுண்டை செயல்படுத்துவதும் செயலிழக்க வைப்பதற்குமான ஒரு பயிற்சியை கொடுக்க போகிறார். அந்த பயிற்சி கொடுக்குற நேரம் அக்டோபர் 17 இரவு. அந்த பயிற்சி கொடுக்குறதாக இவர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் வீரப்பன் ஒரு வினாடி ஏமாறுறார். ஏன்னா எல்லா இடத்திலும் சுதாகரிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் எந்த இடத்துல ஏமாறுவாங்கிறது துரைப்பாண்டியன் திட்டமிடுறாரு. வீரப்பனுக்கு அதீதமான பிரியம் உள்ளது ஒரு 3-4 விஷயங்கள் இருக்குது. பால் தயிர்னா ரொம்ப விருப்பப்படுவார். அதே மாதிரி வேட்டைன்னா ரொம்ப ஆர்வம் காட்டுவார். துப்பாக்கி வேட்டை ஹண்டிங், துப்பாக்கி வெடிகுண்டு அப்படின்னா அதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவார். இதை ரொம்ப சரியாக பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்தா முதல்ல நம்ம 3 பேர் 4 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா 3 பேர் 4 பேர் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. வீரப்பன் சேத்துக்குழியும் இங்கே உட்காந்துருந்தாங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை சேத்துக்குழி எழுந்திரிச்சு வெளியில் போவார், திரும்பி பார்ப்பார், அந்த பக்கம் பார்ப்பார். இங்கேருந்து ஒரு 15 அடி தூரத்துக்கு அந்த பக்கம் சந்திரகவுடா உட்காந்துக்குவார். சேதுமணி புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது. அவர் இன்னொரு 30-40 அடி தள்ளி வேற ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். இவங்க 4 பேரும் ஒரு இடத்துக்கு வரவே மாட்டாங்க. சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அங்கே ஒருத்தருக்கு டீ போகும், இவங்களுக்கு ஒரு இடத்துக்கு டீ போகும். இவங்க 2 பேரும் உட்காந்துருக்க இடத்துல நம்ம கொண்டு போய் டீ வச்சோம்னா நம்மளும் குடிக்கணும். அந்த மாதிரி சூழல் தான் அவங்க சாப்பிட்றது, டீ குடிக்கிறது எல்லாமே ரொம்ப தவிர்க்க முடியாத சூழலில் தான். ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் தான் அவங்களுக்கு முன்னே இவங்க சாப்பிடுவாங்க. அப்பவும் வீரப்பன் சாப்பிட மாட்டார், சேத்துக்குடி சாப்பிட மாட்டார். அவங்க 2 பேரும் சாப்பிட்டதுக்கு பிறகு தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது. அவ்வளோ முட்டாள் கிடையாது இவங்க. போலீஸ் சொல்கிற கதை மாதிரி அவங்க முட்டாள்லாம் கிடையாது. இதையெல்லாம் திட்டமிட்டு அப்போ எந்த இடத்துல இவங்க 4 பேரையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா இந்த இடம் தான். இந்த வெடிகுண்டை செயலிழக்க வைக்கிறதும் செயல்படுத்த வைக்கிறதுக்குமான பயிற்சி. அந்த இடத்துல வீரப்பனையும் சேத்துக்குழியும் உட்கார வச்சு அதை செய்யணும்னு சொல்லும்போது அந்த ஆர்வத்தின் காரணமாக அவங்களும் அங்கிருந்து இங்கே வந்துடுறாங்க. இவரும் டே வாங்கடா நீங்கள் வந்து பாருங்க, நான் மறந்துடுவேன் ஆர்வம். அப்போ அவங்க பக்கத்தில் இருந்து அந்த 2 பேரையும் கூப்பிட்றாங்க. அவங்க 4 பேரும் வந்து உட்காந்துறாங்க. இந்த நபர் நடுவில் உட்காந்துட்டு இது செய்யணுங்கிறத கவனமாக பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வெடிகுண்டை டெமோ போட்டு காட்டுறாரு. இது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, இந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்று போடுங்கன்னு வீரப்பன் ஒன்று போடுறாரு, சேத்துக்குழி ஒன்று போடுறாரு, சந்திரகவுண்டன் ஒன்று செய்கிறாரு, சேதுமணி ஒன்று செய்கிறாரு. எல்லாமே டெமோ பார்த்துட்றாங்க. இப்போ இதை இழக்க வைக்கணும். இப்போ இதெல்லாம் ஆன் கண்டிஷன் இருக்குது. இது எப்படி ஆஃப் கண்டிஷன் கொண்டு வர்றது? அதுக்கான அந்த லிவரை கையில் அழுத்தி பிடிச்சி அந்த பின்னை வெளியில் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ காட்டுறாரு. அதை வீரப்பன் செய்கிறார். செய்யும்போது அது வெடிக்குது. அது மாதிரி இவன் செட் பண்ணியிருக்காங்க. வெடித்தது ஒரு மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ரசாயனங்கள் கலக்கப்பட்ட ஒரு குண்டு. அதனுடைய புகை வெடித்தோடனே காதுக்கு நமக்கு செவித்திறன் குறைஞ்சி போயிரு, கண் எரிச்சல் வரும், ஒரு மூர்ச்சையாயிருவாங்க. அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் வரைக்கும் அவங்கள மயக்கமடைய வச்சிடலாம். அந்த குண்டு வெடித்தோடனே இவங்க எல்லாத்துக்குமே கான்சியஸ் போயிடுது. ஏன்னா அவங்கவுங்க ஒரு நகர்ந்து ஓடுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க, அல்லது இடத்துல இருந்து புரண்டு விழுந்திருப்பாங்க. இதுதான். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிருக்க முடியாது, வீட்டை விட்டெல்லாம் வெளியில் ஓட முடியாது. இந்த ஹால்னால் அந்த ஹால்குள்ளேயே அவங்க விழுந்துருவாங்க. இந்த வீட்டுக்குள்ள நடக்குதா? ஒரு வீடு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு வீடு. அது திறந்த வெளியாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் மயக்கமடைய மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே தான் அந்த டெமோ நடக்குது. ஏன்னா இவங்க இருக்கிற இடம் காட்டை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசைக்கு முன்னால் இதை செய்யலாங்கிறாங்க. ஆனால் குடிசைக்கு முன்னால் செய்கிறதுல என்ன சிக்கல்னா, அந்த இடத்துல டார்ச் லைட் அடிக்கணும், 4 பேர் உட்காரணும், அல்லது சிம்னி விளக்கு எடுத்து அங்கே வைக்கணும். அப்படி வச்சாங்கன்னா அந்த வீடு இருக்கிற இடத்தை சுற்றி மலைப்பகுதி. எங்கே 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்தா கூட இந்த காட்சியை ஒருத்தரால் பார்க்க முடியும். போலீஸ் அந்த பக்கம் நடமாடுதுங்கிறது தெரியும். அதனால் இது தெரியக்கூடாதுனால இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் இது செய்கிறாங்க. செய்யும்போது பிளாஸ்ட் ஆகிடுது. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போதே ஒரு டீம் அந்த வீட்டுக்குலேருந்து ஒரு 1000 அடி தூரத்தில் பாப்பான் மெட்டு அப்படின்னு ஒரு சின்ன கரடு இருக்குது. ஒரு தரையிலேருந்து ஒரு 250-300 அடி தூரம் இருக்கிற ஒரு கரடு. போக்குவரத்துள்ள சாலையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த கரடு இருக்குது. அந்த கரட்டின் மேலே இரவு 8-8:30 மணிக்கெல்லாம் ஒரு டீம் போலீஸ் போய் உட்கார சொல்லிடுறாங்க. அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நடந்துட்டு இருக்கும்போது இது நடந்துட்டு இருக்கும்போது அவங்க சொல்லிடுறாங்க. அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நீங்கள் போய் அங்கே உட்காந்துருங்க, உங்களுக்கு நேர் எதிர்பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு வீடு தெரியும்,
மண்ணெண்ணெய் விளக்கறியும் வீட்டுக்கு முன்னால் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் அடுத்து இன்னொரு வீடு இருக்குது, அந்த உயரமான இடம். அது இல்லை, இந்த வீடு. இந்த இடத்த போய் கண்ணு வச்சுட்ருங்க, ஒரு ஃபயர் சவுண்டு கேட்கும். ஃபயர் சவுண்டு கேட்டதுக்கு பிறகு நீங்கள் அங்கே போங்க. போனால் என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும். ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியுமில்ல, அக்யூஸ் 2 பேர் மயக்கம் அடைஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்க, போனோடனே வெப்பன் ரிமூவ் பண்ணிவிட்டு கையை கட்டி போடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே ஒரு 15 நாளைக்கு முன்னே அந்த இடத்துல ஒரு டீமை கொடுத்துருக்காங்க. அந்த டீமில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி போய் அங்கே இருந்தவர் சம்பத்குமார்னு ஒரு எஸ்பி, அவர் கூட டேவிட், வின்சென்ட் அப்படிங்கிற எஸ்ஐ எல்லாம் போயிருக்காங்க, சுரேஷ், ரமேஷ் அப்படிங்கிற கான்ஸ்டபிள்லாம் போயிருக்காங்க. இதில் சுரேஷையும் பார்த்தேன், வின்சென்ட்டையும் பார்த்தேன். அவங்கள பார்த்து பேசும்போது நாங்களும் ஒரு இடத்துக்கு அந்த ஆப்ரேஷன் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அங்கே ஒரு ஃபயர் சவுண்டு கேட்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க, என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அதிகாரிகள். நாங்கள் போன அன்னைக்கு கேங் அந்த வீட்டுக்கு வந்தது. வீரப்பன் குழுவினர் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. நாங்கள் இங்கிருந்து ஃபயர் பண்ணுற அளவுக்கு கில்லிங் ரேஞ்சுக்குள்ளே இல்லை. அதனால் நாங்கள் கேங் வந்தாலும் வரலனாலும் நாங்கள் ஃபயர் பண்ண முடியாதனால உட்காந்துருந்தோம். எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே ஒரு ஃபயர் சவுண்டு கேட்கும், கேட்டதுக்கப்புறம் போங்கன்னாங்க. அன்றைக்கி எதுவும் கேட்கல, நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அடுத்த டீம் ஒன்று போயிருக்கு. அந்த டீம் போன அன்றைக்கி இந்த ஃபயர் சவுண்டு கேட்டிருக்கு. அன்றைக்கூட வீரப்பனுடைய கேம் ஓவர் ஆகிடுது. 17 நைட்டு அந்த ஃபயர் சவுண்டு கேட்டதுக்கு பிறகு அந்த டீம் போகுது, அவங்கள செக்யூர் பண்ணிடுறாங்க. செக்யூர் பண்ணதுக்கு பிறகு செந்தாமரைக்கான விஜயகுமார் தகவல் சொல்கிறாங்க. இவங்களும் போய் பார்த்துட்றாங்க. விடிய காலம் 3 அல்லது 3:30 மணிக்கு ஆப்பக்கூடலில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் சுகர் ஃபேக்ட்ரியினுடைய ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தான் செந்தாமரைக்கான தங்கியிருக்காரு. அவர் அங்கே 3:30 மணிக்கு போகிறாரு. விஜயகுமார் சத்தியமங்கலத்தில் வீட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கு 3:30 மணிக்கு போகிறார். 17ஆம் தேதி இரவு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு 18 மார்னிங் அங்கே போகிறாங்க. போனதுக்கு பிறகு தான் வீரப்பன் அரெஸ்ட்டு ஒரு டீம்கிட்ட இருக்காங்க. சரி, இதை எப்படி நமக்கு சாதகமான பொசிஷனாக மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவங்ககிட்டையும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு பிறகு அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இது வீரப்பனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நீ கோர்ட்டில் நிறுத்தினீங்கன்னா தூக்கு தண்டனையெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போ இருந்த சட்டம் அதுக்கான ஐ விட்னஸ் பண்ணுறதுலாம் இல்லை. 2வது அன்றைக்கு இருந்த அந்த சூழலில் அவர்கிட்ட எக்கனாமிக்கலாகவும் செல்வாக்காக இருக்கார். ஒரு பெரிய மாசு இருக்குது. ஜெயிலுக்குள்ளே போனே ஒரு அரசியல் கட்சியில் சேருவார். அதில் பின்னால் மக்கள் ஆதரவு வரும். கோர்ட்டுக்கு போகிற இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அவர் ஏதாவது ஒரு அரசியல் பேசுவார், ஆளுங்கட்சிக்கு எதிராக. ஆமாம், பிரபலம் அடைவார். பூலான் தேவி மாதிரி எதிர்காலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வரலாம். இன்னும் சொல்ல போனோம்னா அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய அளவு கூட ஒரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை அப்போ இருந்த முதல்வர் விரும்பலை. அது பெருசாக முடிச்சிருங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு தான் இது ஒரு ஓப்பன் கமாண்டா சார், இது ஓப்பன் ஆர்டரா இது? ஆமாம், நடந்தது தான். ஓகே, முடிச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு பிறகு இவர் அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுங்கிறதுக்கான ஒரு ட்ராமா ரெடி பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருக்கிற வண்டி இருக்குது, ஆள் இருக்காங்க, வெப்பன்ஸ் இருக்குது, ட்ராக் போகிற வழி தான், அவங்க எங்கே இருக்கிற இடம் தெரியும். அந்த இடத்துக்கு பர்சனலாக தன்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு வேறு யாருக்கும் வெளியில் தகவல் தெரியாத தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு 2 பேரை அனுப்பிவிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, அங்கே இருக்கிற ஆளுங்க அந்த பாடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, வேனில் போட்டுருவோன்னே நீங்கள் ஃபயர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு பிறகு அந்த மயக்கத்தில் இருக்கும்போது பிடிக்கிறாங்க. ஆமாம், பிடிக்கிறாங்க. அப்புறம் கை கட்டிடுறாங்க. இருக்க முடியாது. ஏன்னா 24 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுது. முதல் நாள் நைட்டு ஒரு 8 மணிக்கு அரெஸ்ட் ஆகிறாரு. செகண்ட் டே நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வேனில் ஏற்றப்படுறாங்க. 8-9 மணிக்கு தான் வேனில் ஏற்றுறாங்க. வேனில் ஏற்றும்போது அவருக்கு மயக்கம் இருக்காது. ஆனால் சாப்பிடாமல் இருந்ததனுடைய விளைவு, கை கட்டப்பட்டு கிடந்ததனுடைய விளைவாக சோர்வு இருந்திருக்கலாம். ஆமாம், அந்த ஆய்வாளரும் அங்கே இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்க கூட ஒரு மினிமம் ஒரு 10 பேராவது பசங்க இருந்திருப்பாங்க, கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அது எந்த அளவுக்கு அடித்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அது ஆனால் அடிச்சிருப்பாங்க. அதனுடைய காயம் எல்லாமே இருக்குது அவங்க உடலில். கொண்டு வேனில் ஏற்றுறாங்க. வேனில் ஏற்றும் போதே அவங்கள கொண்டுட்டாங்களா? கொண்டதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காட்டுக்குள்ளேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு டிராக்டர்னுடைய டெய்லரில் தான் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு அந்த வேனுக்கு மாற்றுறாங்க. மாற்றுறதுக்கு முன்னையே அவங்கள கொண்டு இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் பயம் இருக்குது நம்ம ஆளுக்கு. காட்டை விட்டு வெளியில் உயிரோடு எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கலாம். ஒருவேளை கையாலாம் கட்டப்பட்டு ஆயுதம் இல்லாத நிலையில் அவங்க என்ன ஆகிட போகிறாங்க, நம்ம எவ்வளோ பேர் வெப்பனோடு இருக்கணும்னால உயிரோடு கூட கொண்டு வந்துடலாம். கொண்டு வேனில் ஏற்றி வேனில் உட்கார வச்சதுக்கப்புறம் அவரை கொண்டுடலாம். ஓகே, ஆனால் வேனை சுற்றி சரமாரியாக சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் நான் தகவலாக பார்த்துட்ருக்கோம். நெத்திப்போட்டில் எப்படி சார் கரெக்டாக சுட முடியும்? இல்லை, அதாவது பேர் சரமாரி சுடும்போது இது வீரப்பன் தேடுதல் வேட்டையில் இருந்த காவல்துறை அதிகாரிகளோடு நான் பேசியிருந்தலையும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகள் மருத்துவத்துறையினுடைய போஸ்ட்மார்ட்டம் டிவிஷனில் இருந்த டாக்டர்கிட்ட நான் பேசினதுலையும் என்னுடைய அனுபவத்திலையும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தாலும்
அது எப்படி நடந்திருக்கிறத நம்ம 100% கணிக்க முடியாது. ஓகே. ஒரு என்கவுண்டர் நடந்தாலும் அந்த உயிர் பயத்தில் ஒருத்தன் சுடுறதும், உயிர் பயத்தில் ஒருத்தன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறதுல எங்கே போனால், எங்கே அடித்தா, எங்கே திரும்பினா, எப்படி திரும்பினதுனால அவனுடைய முதுகில் குண்டுபட்டது, நெஞ்சில் குண்டுபட்டதுங்கிறதுலாம் சொல்லவே முடியாது. அந்த சூழலில் வீடியோ எடுத்து வச்சாலும் கூட அந்த ஃப்ரேமில் கூட நம்மளை தடுமாற வச்சிடும். அதுதான் என்கவுண்டர் அண்ட் ஆக்ஷன் ரெண்டையுமே நம்ம வந்து இப்படித்தான் நடந்ததுன்னு திட்டமிட்டு சொல்ல முடியாது. எத்தனை தோட்டா ஏறிச்சு, எத்தனை ஏறல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அடிப்படையில் இந்த தோட்டா வந்து AK-47 துப்பாக்கியில் ஒரு 100 அடி தூரத்துலேருந்து வந்து அடித்த தோட்டா இல்லை. அது க்ளோஸ் ரேஞ்சில் பிஸ்டல்லையோ அல்லது ரிவால்வர்லேயோ வச்சு சுடப்பட்ட தோட்டா. அது மட்டும் உறுதியாக தெரியுது. ஆனால் மருத்துவர்களுடைய ஆய்வறிக்கையில் அதை சொல்ல முடியும். ஆனால் நம்ம அரசு மருத்துவமனையில் இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய நம்ம மருத்துவர்களுக்கு அதை அவ்வளோ சரியாக சொல்ல முடியாது. இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், மேஜர் டாக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த போஸ்ட்மார்ட்டம் அவங்களுக்கு போகலை. ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச வீடியோ அதனுடைய ரிப்போர்ட்டெல்லாம் இருந்தால் அவங்க பார்த்தாங்கன்னா கூட அவங்க இதை எந்த மாதிரி தோட்டாவில் சுட்டிருக்காங்க, எவ்வளோ தூரத்தில் வச்சுட்ருக்காங்கிறத ஓரளவுக்கு சரியாக சொல்ல முடியும். ஆனால் நம்ம அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு 250-300 போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க. அதில் துப்பாக்கி சூட்டில் இறந்ததுங்கிறது 1-2 தான் பார்த்துருப்பாங்க. பெரிய அளவுங்களுக்கு அதை அனுபவம் இருக்காது. ஆனால் இராணுவத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் இப்போ இடையில கூட ஒரு விஷயத்துக்காக ஒரு இராணுவ அதிகாரிகிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் அனுப்பின அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இது 100% சூசைடு தான். ஏன்னா எல்லாருமே அதை வந்து சுட்டு கொண்டுட்டாங்கிறாங்க. அவங்க பார்த்தோன்னே அது சூசைடு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இராணுவத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10 பேர் 15 பேராக சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய தற்கொலை நடக்கும்போது அந்த தோட்டா எப்படி போயிருக்கும், எந்த மாதிரி மூளை செதறி போயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களால அதை சரியாக ஜட்ஜ் பண்ண முடியும். மற்ற நம்ம மருத்துவர்களால் அதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த விவகாரத்திலும் தலையில் சுடப்பட்டு இறந்ததன் மூலமாகத்தான் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதிப்படுத்துகிறாங்களே தவிர அது பக்கத்துலேருந்து சுட்டதா, தூரத்துலேருந்து சுட்டதா, 8mm 9mm 12mm எந்த துப்பாக்கியினுடைய தோட்டாங்கிறத எங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கான டெக்னாலஜி எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. 100% வீரப்பன் தலையில் சுட்டுக் கொல்லப்பட்டு தான் இறந்திருக்கார். அதன் மூலமாக தான் உயிரிழப்பு நடந்திருக்கு. அதை நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண 3 மருத்துவர்கிட்டையுமே நான் பேசுவேன். அதில் அவங்க உறுதிப்படுத்த. புரியுது. கையெறி குண்டுகள் மேலேயும் துப்பாக்கிகள் மேலேயும் அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எங்கேருந்து அவருக்கு வந்துச்சு? ஏன்னா காட்டுக்குள்ளே ஒரு அதில் கை தேர்ந்தும் இருக்காரு. காவல்துறை அதிகாரியை காட்டிலும் வீரப்பன் வந்து சுடுதலில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவராக இருந்தார் அப்படிங்கிறத பரவலாக கேட்கப்படுதில்லை. எப்படி அவர் கற்றுக்கிட்டாரு? எப்படி வந்து அதில் இது வீரப்பனுக்கு மட்டுமல்ல, காட்டுக்குள்ளே இருக்கிற வேட்டைக்காரன் அத்தனை பேருக்குமே கை வந்த கலை. வீரப்பன் சொல்லுவார், நம்ம சொல்கிற வீரப்பன் சிறந்த வேட்டைக்காரன்னு, வீரப்பன் சொல்லியிருக்காரு என்னை விட சிறந்த வேட்டைக்காரன்லாம் இருக்கான் பாரு. ஓ, அவர் கூடவே அவருடைய கூட்டாளிகளா? அவரோட கடைசி காலகட்டத்தில் அவரோட சேத்துக்குடி வீரப்பனை விடவும் நுட்பமான வேட்டைக்காரன். அதுக்கு முன்னே உடைக்காப்பள்ளம் துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை விடவும் சிறந்த வேட்டைக்காரன். அதுக்கு முன்னே மாரியப்பன் ஒருத்தர் இருக்கார், மாரியப்பன் இவங்க எல்லாரையும் சிறந்த வேட்டைக்காரர். அதுக்கு முன்னே ஆசாரி குருநாதன் ஒருத்தர் இருக்கார், அவரும் வேட்டைக்காரராக இருக்கார். ஆனால் இவங்களோட ஒப்பிட முடியாது. உடைக்காப்பள்ளம் துரைசாமி, இன்னொன்று யாரும் அவங்களுக்கு பேசுவாங்க, மாரியப்பன், இவங்க 2 பேருமே சிறந்த வேட்டைக்காரர்கள்னு வீரப்பனே சொல்லியிருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்காங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு வேட்டைக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு துப்பாக்கி மேலும் வேட்டையின் மேலும் இருக்கிற ஈடுபாடு அது அந்தந்த சூழலில் அவங்க கற்றுக்குவாங்க. இப்போ கர்நாடகா அதிரடிப்படை போலீஸார் கூட என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, மின்னியம் காட்டுப்பகுதியில் SP ஹரிகிருஷ்ணாவை கொல்றதுக்காக ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. அந்த தாக்குதலுக்கு வீரப்பன் குழு பதுங்கு குழி வெட்டி வச்சுருப்பாங்க. எப்படி இது இராணுவ நுட்பத்தை வீரப்பனுக்கு தெரிஞ்சது? அப்போ யாரோ எக்ஸ் சர்வீஸ்மேன் இராணுவ வீரர்கள் உள்ளே இருந்திருக்காங்க, அது யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. சார், இது இராணுவ வீரர்கள் வரணும், அது அவங்க வந்தால் பதுங்கு குழி வெட்டினதுலாம் கிடையாது. ஒரு வேட்டையாடுறவன், வேட்டையாடக்கூடிய ஒரு நபர் எந்த சூழ்நிலையிலையும் எதிர் வரக்கூடிய உயிரினத்துக்கு தான் தெரியக்கூடாதுனால ஒரு மரத்துக்கு பின்னால் பதுங்குவான். மரத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல தலையை வெளியில் நீட்டணும், அது ஒரு சத்தத்தை ஏற்படுத்தும், பைப் தனியாக வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். அது சாத்தியப்படாது. அது சினிமாவுக்கு வேணால் சாத்தியப்படும். நிஜ வாழ்க்கையில் யதார்த்தமான சூழலில் வேட்டையாடணும்னா ஒரு கல், ஒரு மட்டம், ஒரு 3/4 அடி 1 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கல் அல்லது ஒரு 2 அடி உயரம் கொட்டுக்கலாம். அந்த கல்லை ஒட்டி பதுங்குவான் அல்லது ஒரு புதருக்குள்ளே பதுங்குவான். இந்த இடத்துல கல் இல்லை அப்படிங்கும்போது என்ன செய்வான்? மண்ணை பறித்து உள்ளே படுப்பான். அந்த அடிப்படையில் அவர் அந்த தாக்குதல் நடத்துறதுல கல் இல்லாதனால குழி பறித்து அதில் உள்ள உட்காந்துருக்காங்க. ஒரு 6-7 பேர் உட்காரணுங்கிறனால வரிசையாக குழி பறிச்சிருக்காங்க. இதுதானே தவிர இது இராணுவ யுக்தியில் இருக்கக்கூடிய பதுங்கு குழி எல்லாம் கிடையாது அப்படின்னு. காட்டுக்குள்ளே போகக்கூடிய மக்கள் எல்லாருமே பழகினவங்க, பிறந்தவங்க, வேட்டையாடுறவங்க எல்லாமே இந்த நுட்பங்கள் அவங்களுக்கு தாராளமாக வந்துடும். அது வீரப்பனுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருமே. ஓகே. ஸோ எல்லாருமே அப்போ துப்பாக்கி சுடுதலில் கை தேர்ந்தவர்கள். ஏன்னா இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க சாதாரணமாக ஏதாவது ஒரு கலவரம் ஏற்படும் போது, ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, ஒரு
மக்கள் மிகுந்த கூட்டத்தில் இருக்கிற இடத்துல ஃபயர் பண்ணுவாங்க, காலில் அடிப்பாங்க, இடுப்பு கீழே சுடுவாங்க. இதுதான் இவங்க வழக்கமாக சொல்கிறது, இதுதான் எடுத்திருப்பாங்க. ஆனால் இது ஓரளவுக்கான பயிற்சி தான். ஆனால் வீரப்பன் அல்லது வீரப்பன் குழுவில் இருந்தவங்க, காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மனிதனை விடவும் பல மடங்கு வேகமாக ஓடக்கூடிய மானையும் சிறுத்தையையும் யானையையும் காட்டெருமையும் சுடுறவங்க. இவங்களோட அவங்க வெல் ட்ரெயினராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நுட்பம் தெரியும். ஏன்னா ஒரு மனிதன் ஓடுறதை விட மானுடைய வேகம் அதிகம். அந்த மானை சுடுறதுங்கிறது எவ்வளோ நுட்பம், எவ்வளோ வேகம் எடுத்துடணும். அப்போ இவங்கள விட சிறந்த வீரராக தானே அவங்க இருக்க முடியும். இன்னும் ஷார்ப்பு அது துப்பாக்கி சுடுறதுல அவங்க இவங்கள்ட்ட ஷார்ப்பாக இருப்பாங்க, அவ்வளோதான். அது இயல்பு. காட்டுக்குள்ளே இருக்கிற வேட்டைக்காரங்க எல்லாருமே காவல்துறையை விட இராணுவத்தை விடவும் பலமான வேட்டைக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆயுதங்கள் எங்கேருந்து வருது அவங்களுக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கடைசி வரைக்குமே வீரப்பன் கடைசியாக இறக்கும்போது இருந்த அந்த 2 AK-47 துப்பாக்கியை தவிர மீதி அவர் வச்சிருந்த பெரும்பாலான ஆயுதங்கள் போலீஸார்கிட்ட தான் எடுத்ததான். காவல்துறையோட ஒரு தாக்குதல் நடக்குது. இடையில புலிகள் அமைப்புகளோட இவங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு, அங்கிருந்து இவங்களுக்கு நிறைய வெப்பன்ஸ்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. காவல்துறையில இருந்த சில அதிகாரிகள் கூட அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. புலிகள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோட்பாடுகளோடு வாழ்ந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு ஒவ்வொருத்தருடையும் ஆயுதம் கொடுத்தா அந்த ஆயுதத்தை அவங்களுடைய ரெக்கார்டில் பதிவு பண்ணி வைப்பாங்க. அந்த நபர் ஒரு குற்றம் இழைத்து விட்டாலும் அந்த ஆயுதத்தை திருப்பி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரியான சில கோட்பாடுகளோடு இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அமைப்போடும் அவங்க தொடர்பு வச்சக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எந்த அமைப்போடு யாரோட தொடர்பு வச்சாலும் அது அரசியல் ரீதியான தொடர்பாக மட்டுமே இருக்கணும், தவிர ஆயுதம் சார்ந்த தொடர்பாக இருக்கக்கூடாதுங்களா அவங்க தெளிவாக இருந்தாங்க. வீரப்பனுக்கு அவங்க ஆயுதம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது அவங்க கொடுக்குற ஆயுதத்தை வாங்கி ஒரு பயன்படுத்துகிற அவசியம் கிடையாது. இவருக்கு 303 SLR இருக்குது, அதுவே நல்ல துப்பாக்கி தான். இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவருக்கு AK-47 பயன்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்காக வரவன்ட்டெல்லாம் AK-47 கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அவ்வளோதான். அதை விடவும் SLR பவர்ஃபுல் வெப்பன், அது அவருக்கு தெரியும். அது அவங்க 2 இருந்தது, மொத்தம் 6 வச்சுருந்தாங்க. அது அப்படியே ஒன்றா குறைஞ்சதுக்கு பிறகு கடைசியாக 2 SLR வச்சுருந்தாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi College of Nursing, Makadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc, and Post Basic BSc. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.